சின்ன செடி வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கலாம். உங்க வீட்டு சுத்தி வந்து காம்பவுண்ட் வைக்கணும், பழங்கள் செடிகள் வைக்கணும். 2 3 4 5 6 7 8 பிரான்ச் மேல இருக்கு. இது பாருங்க 8 பிரான்ச் மேல இருக்கு. நம்ம இது வந்து பார்த்தா எப்படி இருக்கு பார்த்தா வந்து கோன் கூர்மையா இருக்கும். கொஞ்சம் வாட்ஸ்அப்ல கலர் வந்து மாதிரி இது வந்து பச்சை கலர்ல கிரீன் கலர்ல படுக்குது. நல்ல ஒரு சுவையா சாப்பிட்டா வந்து பார்த்தா புளிப்பா இருக்கும். பழம் வந்து நல்ல சுவையான பழம். நல்ல வந்து பழம் அருமையா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து மூணு கூட வசோ இல்ல மீனா நிறைய கிடைக்கும். நம்ம வந்து கமர்ஷியல் வந்து தோட்டத்துல வச்சிருக்காங்க. இது வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வரைக்கும் இது நம்ம பிராண்ட் இருக்கு. நம்ம பிராண்ட் இருக்கு. இது நேரா வாங்க ஆன்லைன் வாங்க. இது வந்து லிமிட்டான ஸ்டாண்டர்ட் இருக்கு. மல்லிகா அப்படிங்க. ஏன்னா நல்ல குண்டா புதுசா ஒரு டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கு. இது பிளான் தரமான பிளான். தாராளமா மஸ்ட் பிளான் இருக்கு. அதோட பெரிய சைஸ் பிளான். 2 வருஷம் வளர்த்த பிளான். டாப் குவாலிட்டி பிளான். பெஸ்ட்டான பிளான். வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும். புதிய கலெக்ஷனானது, புதிய பூச்செடியாவது, புதிய பழச்செடிகளாவது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம நர்சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் இண்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரலாம் இருக்குது. ஒகேனக்கல் நீங்கள் எப்போ போனாலும் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? பழச்செடியாவது, பூச்செடியாவது, பெரிய மரங்கள் வேணும் எனக்கு வந்து வளர்க்க முடியல அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட பெரிய செடியிலேருந்து சின்ன செடி வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கனவு தோட்டம் வைக்கணும், பழங்கள் செடிகள் வைக்கணும், கொஞ்சம் சென்ட் இருக்குப்பா நான் பழத்தோட்டம்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை கமர்ஷியலாக பல செடிகள் வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். டாப் குவாலிட்டி பிளான்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய மாஞ்செடி வெரைட்டிஸ்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பங்கனப்பள்ளி, பண்டூரி, பெங்களூரா, அல்போன்ஸா, கேசர் இந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வளர்ந்த பிளான்ட்டை நான் இப்போ காட்ட போகிறேன். உங்களுக்கு செடியோட ரேட்டெல்லாம் தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக்ல வரும். இது வெளிநாட்டு வெரைட்டிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வெரைட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கலெக்ஷன்லேருந்து மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் மேங்கோ கலெக்ஷன் மட்டும் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலெக்ஷன் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணுறவங்க என்ன பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு வந்து வச்சா அடுத்த வருஷம் காய் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற பிளான்ஸை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க டைரெக்டாக மேங்கோ கலெக்ஷன் 1 by 1 பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற ரகம் தான் பார்த்தீங்கன்னா மாங்காவிலே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா மாங்காவை பற்றி நான் பார்க்க பாருங்க. ஓகே, மல்லிகா மாம்பழம் வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செடி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி இருக்கும். பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பிளான்ட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வருஷம் பிளான்ட் நீங்கள் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 1 வருஷத்துல அடுத்த வருஷம் இப்போ இந்த வருஷம் நட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசனுக்கு உங்களுக்கு பூக்கள் எடுத்து காய்கள் தரும். அந்த அளவுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸு எல்லாமே பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிம் பண்ணி விட்ருக்காங்க. எத்தனை பிரான்ச்? 1 2 3 4 5 6 7 8 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 8 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது. ஓகே, 1 2 பிளான்ட் இல்லைங்க. நம்மக்கிட்ட ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிளான்ட் இருக்குது. நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலிமா நான் புக் பண்ணால் கூட நாங்கள் பிளான்ட் இதே மாதிரி பிளான்ட்டு இவ்வளோ பெரிய பிளான்ட்டை பார்சல் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பார்சல் அனுப்புவோங்க. எங்களை நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பெஸ்ட்டான பிளான்ட்ஸ் எல்லாமே இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதை மல்லிகா மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக வரும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் to 1 கிலோ வரைக்கும் கூட வருது. டேஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாரே கிடையாது, நல்லா அல்வா மாதிரி இருக்கும், நல்லா சதைப்பட்டு இருக்கும். விதை கூட சின்னதாக இருக்குது, நல்லா லென்த்தாக. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை மாங்காய் நல்லா ஒரு ஃபேமஸான மாம்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா காயாக சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கும், பழமாக சாப்பிட்டா தான் நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மல்லிகை மாம்பழம் செடி எல்லாமே பெரிய செடிங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்டெம்லேருந்து எல்லாமே 1 2 இல்லைங்க. இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன் இதெல்லாம் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிரான்ச்சஸோடு எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இதெல்லாம் மல்லிகாங்க. இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே மல்லிகா மாம்பழம். உங்களுக்கு மல்லிகா மாம்பழம் 21 50 கிலோ பேக்கில் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 வருஷம் செடி தாராளமாக வாட்ஸ்அப் வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பெங்களூரா மேங்கோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரான்னுவாங்க, தோத்தாபுரின்னுவாங்க, ஒட்டு மாங்காய் கண்ணுன்னுவாங்க, ஒட்டு ரக மாங்கான்னுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பேர்களும் அழைக்கப்படுவாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஆந்திராவில் ஒரு தோத்தாபுரின்னுவாங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான பேர் அழைக்கக்கூடியது தான் இந்த பெங்களூரா மேங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோனிக்கல் ஷேப்பில் வரும், கூர்மையாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஷேப்பில். இது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா காயை சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புளிப்பே தெரியாது. பழமாக சாப்பிட்டீங்கன்னா அப்படி இனிப்பாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே நீ யூஸ் ஆகும். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குழம்புல கூட அறுத்து போடுவாங்க. கூழுக்கெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிடுவோங்களா அந்த மாங்காய் தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கூழுக்கெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாங்காய் எது அது கொடுப்பான்னு கேட்பாங்க. அந்த மாங்காய் தான் இந்த பெங்களூரா மேங்கோ. இதெல்லாமே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, நல்லா வந்து பிரான்ச் விட்டு நல்லா அழகாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 2 வருஷம் வளர்த்த பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் இதோட பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி பிளான்ட் நல்ல தரமான பிளான்ட்ஸாக இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும். தம்பி இது சின்ன பிளான்ட் வச்சு நான் வளர்க்குற டைம் இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி பெரிய பிளான்ட்ஸ் பெங்களூரு மேங்கவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பிரான்ச்சஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பிரான்ச் அப்படியே பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு. 1 2 3 4 5 இங்கே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னு. சூப்பராக ஸ்டெம்முலாம் பாருங்கள். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. எல்லாமே ஒட்டு கன்றுகள். தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சோடனே அடுத்த வருஷமே நல்லா ஈல்டு வரும். லைனாக பாருங்கள். ஏன்னா பெங்களூரு மேங்க எல்லாமே நான் காட்டுறேன். ஏன் தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு பிளான்ட்டோட சைஸு பிரான்ச்சு எல்லாமே. இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் எடுத்து போனோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 50 பிளான்ட் இருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பிளான்ட் எடுத்து அனுப்ப போகிறோம். ஓகேங்களா. பெங்களூரு மேங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயாக சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்கும், பழமாக சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்கும். குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூழு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தரமான வெரைட்டி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுங்க. உங்களுக்காக தரமான பிளான்ட் வந்திருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்து மேங்கோ கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குற கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலே ஒரு ஃபேமஸான ஒரு இனிப்பான மாம்பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலூர் தாண்டி குப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஆந்திரா வரைக்கும் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் வரைக்கும் லைனாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட்டில் எல்லாமே மாம்பழம் ஃபுல்லாக ரோட் சைடில் வச்சுருப்பாங்க. 2 ஹைவே சைட்லும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாம்பழம் எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ப்ரொடக்ஷன் ஆகுது, நம்ம கிருஷ்ணகிரிங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு இனிப்பான மாம்பழம்னா இந்த பண்டூரி மேங்கா தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பண்டூரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராகவே இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும், பழம் நல்ல இனிப்புங்க, சூப்பரான டேஸ்ட்டு. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு மாம்பழம் தான் அந்த பண்டூரி. ஏன்னா நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பங்கனப்பள்ளி வச்சுருப்பீங்க, அல்போன்ஸ் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் வச்சுருப்பீங்க. இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைங்க. ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு மாம்பழம் தான். இங்கே பாருங்கள், நல்லா பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி பிளான்ட்ஸ். எல்லாமே 8 அடி பிளான்ட்ஸ். நல்லா பிரான்ச் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சுன்னு. நல்ல பிரான்ச்சுங்க, சூப்பரான பிரான்ச். இங்கே பாருங்கள், இது எல்லாமே பிரான்ச் நல்லா ஸ்டெம்முலேருந்து எல்லாமே சூப்பராக பிளான்ட் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா. இதுலேயும் பாருங்கள் எல்லாம் இந்த பண்டூரி மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராகவே இருக்கும். மற்ற மாம்பழம்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு இல்லை கலர் வந்து மாறி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லேயே க்ரீன் கலர்லேயே பறக்கக்கூடியது. நல்ல ஒரு சூப்பரான மாம்பழம். நாரில் நல்லா சதைப்பற்று அழுவும் உள்ளது. ஓகே, நல்லா சூப்பராக சதைப்பற்று இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். வெயிட்டுக்கு அது வளர்ந்துக்கிச்சு. எவ்வளோ பெரிய பிளான்ட்ஸ் பாருங்கள், பிரான்ச் விட்டுட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் பிரான்ச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து வந்துக்கலாம் பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் ஃபுல் பிரான்ச் பாருங்கள். சூப்பரான பண்டூரி மேங்கோ வந்து பிளான்ட்ஸ், டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு. இங்கே பாருங்கள் எல்லாமே டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ். ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிடுவோம். ஓகேங்களா. பண்டூரி மேங்கோ உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணி வாங்கிக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரகம். ஓகே, ஆந்திராவில் நல்ல இனிப்பான ரகம்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன். நல்ல சுவை, சூப்பர் அல்டிமேட்டான இருக்குது. ஏன்னா நான் சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்டூரி ஏன்னா வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மேங்கோ. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஃபேமஸான ரகம். நல்ல இனிப்பு, நிறைய விளைச்சல் தரும். ஓகே, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக காய் வரும். பட் காய் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய காயாக வரும். ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 700 800 கிராம் கூட வரும். 1/2 கிலோ வெயிட் வரைக்கும் வரும். ஓகே, நார்மலாக அந்த பழம். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காயை சாப்பிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும். ஓகே, பழம் வந்து நல்லா சுவையான பழம். நல்லா வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு மஞ்சளும் வெளி நிறமாக இருக்கும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா டார்க் மஞ்சள் கலர் இருக்காது, ஒரு மீடியமான மஞ்சள் கலரில் தான் இருக்கும். பங்கனப்பள்ளி தான் நீங்கள் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் அதிகமாகுது. ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்குது. நீங்கள் வந்து எங்கே பார்த்து வாங்கினாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்களா. இந்த பங்கனப்பள்ளி மாங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே எல்லாம் பிரான்ச் விட்டு நல்லா பெரிய பெரிய செடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய பிரான்ச். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பரான பிளான்ட்டுங்க. அப்படியே சும்மா அருமையாக இருக்குது. பாதி மரமே வளர்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே இது ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்க அடியில் ஒரு கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி ஒரு 6 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடை மாதிரி ஒன்றும் பிரான்ச் வந்துடும். அப்படியே நிழலுக்கு நம்ம விட்டுக்கலாம். ஓகேங்களா. வீட்டு மேலே வைக்கணும் அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து டைம் மிச்சம் ஆகும். சூப்பரான பிளான்ட்ஸ் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் நேரடியாக வந்து நம்ம நர்சரி வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கலாம், இல்லை ஆன்லைன்லையும் புக் பண்ணி வைக்கலாம். அந்த பங்கனப்பள்ளி மேங்கோ பொறுத்த 1 2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே லைனாக காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொடையாக அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புதராட்டம் இருக்குன்னு. ஓகே, நல்லா ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஒட்டுக்கணும் தான். அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐடி பிளான்ட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ ஐடி பிளான்ட்டே எப்படிப்பா பார்சல் அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிடுவோங்க. இது ஒரு செடிக்கே கொரியர் சார்ஜ் 160 ரூபா வரும். நீங்கள் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து
அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கா, நம்ம வாங்கலாமா என்னன்னு தெளிவாக காட்டுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 3 குழி எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வச்சிருக்கணும். ஓகேங்களா? செடி நடுறதுக்கு முன்னாடியே தண்ணி விட்டு வச்சிருக்கணும். செடி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் உங்கள் வீட்டில் வச்சிருந்து அப்புறமா நீங்கள் பிளேடு போட்டு எடுத்துட்டு அந்த ஒட்டு வரைக்கும் மூடிட்டீங்கன்னா போதும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கு, சூடோமோனாஸ் இந்த மாதிரி போட்டு நட்டாவே போதும், செடிகள் எல்லாமே அருமையாக வளரும். ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா மோனோகோட்டாபாஸோ இல்லை மீனாமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஐபி உரமோ ஆட்டு எரு தொழுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 டைம் ஆச்சு 2 டைம் ஆச்சு கொடுத்தீங்கன்னா தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. பங்கனப்பள்ளி மாங்காய் எல்லாமே பெரிய பெரிய செடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட். இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். தரமான பிளான்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா புது டைப்பில் டாப் குவாலிட்டி பிளான்ஸ் பங்கனப்பள்ளியும் அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நமக்கு நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இதெல்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா? வேறு மக்களும் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மாங்காவோட இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லாரும் போய் வந்து வாங்கி விரும்பி சாப்பிட்ற ஒரு மாம்பழம்னா இமாம் பசந்த். நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மாம்பழம் இருக்குது. நான் கூட போய் மாம்பழம் வாங்க போனால் இமாம் பசந்த் மாம்பழம் இருக்கான்னு கேட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சுவை உள்ள ஒரு மாம்பழம் தான் இந்த இமாம் பசந்த். இது நீங்கள் பச்சையாக சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்காது. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, பச்சையை நீங்கள் அடுத்து சாப்பிட்டா கூட அந்த புளிப்பே தெரியாது. ஒரு லைட்டான ஒரு மைன்யூட்டான ஒரு புளிப்பு தான். ஓகே, நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். 2 யூஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம். இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பு கம்மி தான். ஓகே, ஆனால் எல்லாருமே நிறைய பேர் இதுதான் சொல்கிறாங்க, இமாம் பசந்த் வாங்கினா தம்பி காய்ப்பு கம்மியாக காய்க்குதுன்னு. காய்ப்பு கம்மியாக காய்த்தாலும் டேஸ்ட் வயசில் ஒரு சூப்பரான ரகம், அருமையாக. இது இலை எல்லாமே பெண்டு பெண்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் வரும். இது இலை எல்லாமே பெண்டு பெண்டாக வரும். இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நியூவல் லீஃப் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கருநீல கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே புதுசாக வரும். ஓகேங்களா? இது எல்லாமே நல்லா பிரான்ச் விட்டு பாருங்கள், எல்லாமே ஸ்டெம்முலேருந்து எல்லாமே புதராட்டம் இருக்குது. இமாம் பசந்த் மேங்காவும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, ஆனால் எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ புதராட்டம் இருக்குன்னு, எல்லாமே புதர் டைப்பில் சூப்பர் பிளான்ஸுங்க. இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ச் விட்டு சூப்பர் பிளான்ஸ், எங்கேயும் பிரான்ச் விட்டு சூப்பர் பிளான்ட்டு. இது எல்லாமே இமாம் பசந்த் தான் பாருங்கள். இது எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமாம் பசந்த் மேங்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டாப் குவாலிட்டி பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லா ரகம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு டேஸ்ட்டு தரும். ஓகேங்களா? இமாம் பசந்த் நிறைய பேர் விரும்பி எங்கிட்ட கேட்பாங்க, தம்பி பெரிய செடி வந்திருக்கான்னு. எல்லாமே பெரிய செடி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட செடியை புக் பண்ணி வைக்கலாம். தரமான டாப் குவாலிட்டி பிளான்ட். ஓகேங்களா? வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சா. ஓகேங்களா? இந்த அல்போன்சாவுக்கு பெயர் பெற்ற ஊருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தனகிரி. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ரகம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட், பெரிய சைஸ் பிளான்ட் வந்திருக்கு. நிறைய பேர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உருண்டை ஷேப்பில் நல்லா எல்லோ கலரில் வரும். டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் வந்து ஒரு டைம் மாங்காய் மரத்துலேயே பழுத்துருந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து அப்படியே சாப்பிட்டேங்க, அவ்வளோ இனிப்புங்க. அது இனிப்பான இனிப்பு. ஓகேங்களா? ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. அல்போன்சா வாங்க போனால் நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி அல்போன்சான்னு வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாதாமின்னு வாங்க. ரத்னகிரி அல்போன்சா, நார்மல் அல்போன்சாவுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நார்மல் அல்போன்சா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பு கம்மியாக காய்க்கும். இந்த ரத்னகிரி அல்போன்சா வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே காய்க்கும். ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வைக்கிறவங்க இதில் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி. உங்களுக்கு யாருன்னா கமர்ஷியலாக வைக்கணும் கூட பெரிய பிளான்ட் வாங்கினா தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக வரும். இந்த மாதிரி லென்த்தாக வரும், பட்டையாக வரும். இலை எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மடங்கின மாதிரி வரும். ஓகே, ஏன்னா மடங்கின மாதிரி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆன மாதிரி வரும். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பிளான்ட்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கிற பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க. சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸு. இதுவும் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட தரமான பிளான்ட்ஸு அல்போன்சா, ரத்தனகிரி அல்போன்சா மேங்கோ இருக்குது. விருப்பப்பட்டவங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50 பிளான்ட் இருக்குது, 40 பிளான்ட் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ரகம் தான் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புவிசாறு குறியிட்ட ஒரு மாம்பழம் வகை. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா குஜராத்து சிறப்புமிக்க ஒரு மாம்பழம்னு சொன்னாங்கன்னா அது கேசர். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசருங்க. ஏன்னா 10 வகையான மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ரகம்னா இந்த கேசர் ரகம்னு சொல்கிறாங்க. 10 ரகங்களில் ஒரு சிறந்த ரகம். ஓகே, ஆனால் ஒரு கேசர் ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாகவும் இருக்கும். ஒரு ஆரஞ்சு மஞ்சள் கலந்த சதைப்பற்றா இருக்கும். ஓகேங்களா?
கீர் கேசர்னு கூட சொல்கிறாங்க. இது குங்குமப்பூ அந்த கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சதைப்பட்டு இருக்கும். நல்ல ஒரு இனிப்பான ரகம். இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ரகங்க. இப்போ நம்ம கமர்ஷியலாக நிறைய பேருக்கு நாம் கொடுத்துருக்குங்க. சூப்பராக அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வயசுலையும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வயசுலையும் சரி, இல்லை டேஸ்ட் வயசுலையும் சரி, சூப்பராக ஒரு தரமான ரகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த கேசர் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். நல்லா பிளான்ட்டோட ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்ஸ் இருக்குது, பெரிய பிளான்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச் விட்டுருக்குங்க பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ச் விட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா எல்லாமே பிரான்ச் விட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணி உங்களுக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நியூ லீஃப் வந்து சூப்பரான பிரான்ச் விட்டுருக்கும். தரமான பிளான்ட்ஸ் உங்களுக்காக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேசர் ரகம் நாங்கள் இங்கே பாருங்கள். இது பாருங்கள், இதையும் பாருங்கள். பிளான்ட் எல்லாமே எது காட்டுறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, நல்லா பிரான்ச் விட்டு இருக்குது. இந்த கேசர் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவிசார் குறி பெற்றனால நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கிக்கலாம். அப்போ டேஸ்ட் வச்சுல சூப்பராக இருக்கும், தாராளமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மாம்பழம் சீசன் தாங்க. இந்த மாம்பழம் சீசனில் ஒவ்வொரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரகத்தை சூஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான் புக் பண்ணி வாங்கிக்கலாங்க. பாருங்கள் இதெல்லாம் நல்லா துளிர் எடுத்துருக்கு பாருங்கள், எத்தனை பிரான்ச் இருக்குது. இதே பிளான்ட்டு இதே மாதிரி தான் நாங்கள் பிளான்ட் அனுப்புவோங்க. நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். பெஸ்ட்டான பிளான்ட். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட ஒரு ரகமான பெத்த ரசம். ஓகே, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரசம், பெத்த ரசம், பெரிய ரசம் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரசம் சொல்லுவாங்க, பெத்த ரசம் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரோத் இருக்குங்க, ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். நல்லா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. அது ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி லீஃபாக இருந்தாலும் அது ஃபோல்ட் ஆகி அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட் இருக்கும், ஒரு 8 அடி to 9 அடி இருக்கும். நல்ல ஸ்டெம்மில் நல்ல ஏஜ் பிளான்ட்டுங்க பாருங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் பாதி மரமே வளர்ந்ததுங்க பாருங்கள். அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா நீங்கள் பிளான்ட்டோட சைஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். மெயினாக அதுதாங்க. ஏன்னா வீடியோ முழுசாக நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஒரு 2-3 டைமோ இல்லை 4 டைமோ பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பெத்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா ஒரு நார்மலான ரகம் தான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா மீடியமாக எப்படி பங்கனப்பள்ளி டேஸ்ட் இருக்குது, எப்படி வந்து செந்துரா மாம்பழம் எப்படி டேஸ்ட் இருக்குது அந்த மாதிரி ரகம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்டு, எல்லாமே டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக பாருங்கள். எதுக்கு இதெல்லாம் காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான்ட்ஸை உங்களுக்கு சைஸ் காட்டுறதுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டு பெத்த ரசமும் நம்மக்கிட்ட இருக்குது, கேட்லாக்கில் இருக்குது. செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நீலம் மேங்கோ. ஓகே, ஆனால் நீலம் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகாலேருந்து பிரிஞ்சு வந்த ரகம் தான். ஏன்னா நீலம், மல்லிகா, தசரி இதெல்லாமே ஒரே ஒரு ஃபேமிலியான ரகம் தான். ஓகே, ஆனால் இந்த நீல ரகம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலரும் பார்த்தீங்கன்னா கல் நீல கலரில் வரும். சூப்பரான ஒரு ரகம் தான். ஓகேண்ணா, காயாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புளிப்பான ரகம் தான். ஆனால் பழுத்துச்சுன்னா ரொம்ப ஒரு இனிப்பான ரகம். ஓகே, ஆனால் இது பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே ஒரு 7 அடி 8 அடி பிளான்ட்ஸ் நல்ல தரமாக இருக்குது பாருங்கள். 1 2 இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 பிளான்ட்ஸ் தான் இருக்குது. கல் நீலம் மேங்கோ. ஓகே, நீலம் மேங்கோ நம்ம கேட்லாக்கில் இருக்க ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு. உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசை பண்ணி தாராளம் புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே தரமான பிளான்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 பிளான்ட்ஸ் பாருங்கள். எல்லாமே சூப்பரான பிளான்ட். ஓகேங்களா, யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்து மல்கோவை பற்றி பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் சொல்லக்கூடியது. மல்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக பெருசாக ஒரு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. எல்லாருமே மல்கோவா மாம்பழம் நிறைய பேர் கேட்பாங்க. அவ்வளோ பெரிய பிளான்ட்ஸ் பாருங்களேன். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளான்ட்டு ஸ்டாக் கொண்டு வந்து கேட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே மெச்சூரான பட்டிங் பிளான்ட்டு. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்டோட இது பட்டிங் பிளான்ட்டு. இது எல்லாமே பாருங்கள் எல்லாம் புதராட்டு நல்லா பிரான்ச் விட்டு இருக்குது. சூப்பரான பிளான்ட். ஓகேண்ணா, நல்ல பெரிய பிளான்ட்டுக்கு. இங்கே பாருங்கள் நல்லா புதராட்டம் பாருங்கள் எத்தனை பிரான்ச். இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஏன் எடுத்து காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ பெரிய பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிளையா நல்லா ஒரு பெரிய பிளான்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. மல்கோவா உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மல்கோவா செடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது பட்டிங் பிளான்ட். ஓகே, ஆனால் வேணும் மக்களும் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரகங்க. மல்கோவா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்கோவா வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி மல்கோவா. ஓகே, உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்க மறக்காம. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பனானா பிங்க் மேங்கோ. ஓகே, ஆனால் பனானா எல்லோ இருக்குது, பனானா வந்து பிங்க் மேங்கோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியா வெரைட்டிஸ். ஓகேனா, கொஞ்சம் தாய்லாந்து வெரைட்டிஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக வரும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி எல்லாம் லென்த்தாக வரும். ஓகேனா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பிங்க் கலர் வெரைட்டி. மேலே தோல் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடில் வரும். இதே எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எல்லோ கலரில் வரும். ஓகேனா, ரெண்டுமே நல்லா ஒரு இனிப்பான மாம்பழம் தான். சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரான்ச்சு சூட்டு இருக்குன்னு. ஆனால் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இருக்குது. பிளான்ட்ஸு தரமான பிளான்ட்ஸு தாராளமாக ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்கியாப்பா. இங்கே வர பெரிய பிளான்ட்டை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேனா, அவ்வளோ சாஃப்டான பிளான்ட்டு. நீங்கள் தாராளம்
சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி புக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவனே சொல்கிறான் நல்லா அருமையான பிளான்ட் இருக்குது, வாங்கிக்காங்கன்னு. ஓகேங்களா, தரமான பிளான்ட்ஸ். இது பனானா எல்லோ இருக்குது, பிங்க், 2 வெரைட்டியும் பிக் சைஸ் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குற ரகம் தான் பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, அப்புறம் நாகர்கோயில், இந்த மாதிரி சைடில் ஒரு மாம்பழமான ஒரு ஃபேமஸான இந்த மாம்பழம் தான். இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிட்டு வருது பாருங்கள். ஃபுல்லாக ரெட் கலரில் ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர்லாம் 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பழம் வரும். நல்ல ஒரு இனிப்பான மாம்பழம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார் இருக்கும், பட் நார் இருக்கிற மாதிரி தெரியாது. சாப்பிடும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். அந்த தோலோட கடித்து சாப்பிடும்போது அது ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தான் உணர முடியும். நீங்கள் நிறைய மாம்பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அடுத்து சொல்கிறதுலாம் அப்படி சொல்லுவாங்க. நீங்களே சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் எல்லாமே உணர முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த கோட்டூர் கோணம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி எங்ககிட்ட காய் வச்சிருந்துச்சு. இதிலே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுறேன், வாங்க அதை பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலராக கோட்டூர் கோணம் மாம்பழம், அதோட பெரிய சைஸ் பிளான்ட். ஓகேங்களா, 2 வருஷம் வளர்த்த பிளான்ட்டு, நல்ல டாப் குவாலிட்டி பிளான்ட்டு, பெஸ்ட்டான பிளான்ஸ். நீங்கள் பிளான்ட்டோட சைஸ் எல்லாம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், பிளான்ட்டுங்களாம் புது டைப்பில் எவ்வளோ அழகாக பிரான்ச், எத்தனை பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பட்டிங் பிளான்ட். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங்கு எல்லாமே பாருங்கள். ஸ்டெம்முலேருந்து ஏஜ் பிளான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டெம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ஸ்டெம்மும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டி பிளான்ட்டு. இதுவும் பாருங்கள் பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்கள், நல்ல பிரான்ச்சு. ஏன்னா இந்த கோட்டூர் கோணம் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரொம்ப ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான டாப் குவாலிட்டி. நீங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பெரிய பிளான்ட்லாம் ரொம்ப சூப்பரான பிளான்ட்ஸ் தாங்க. ஓகே, நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வைக்காங்க. கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் 350 கிராம் இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோக்குள்ளே அது பிளான்ட்டோட வெயிட் வந்து மாறி மாறி வரும். எவ்வளோ வெயிட் வேணால் வரலாம். ஓகேங்களா, அது வந்து பிளான்ட்டு, அது வந்து கலர் சதைப்பற்றாக இருக்கும். உள்ள கொஞ்சம் நார் இருக்குது, நான் முன்னே சொல்லிட்டேன். சாப்பிடும்போது நார் இருக்கிற மாதிரி தெரியாது. ஓகேங்களா, ஒரு சூப்பரான ரகம் தான். நல்ல கலர் அட்ராக்டிவான ஒரு மேங்கோ, நல்ல ஒரு ஃபேமஸான மேங்கோ. நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடு, திருநெல்வேலி சைடெலாம் போனீங்கன்னா இது அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, மார்க்கெட்லேயே. ஓகேங்களா, இந்த கோட்டூர் கோணம் பிளான்ட் உங்களுக்காக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வைக்கோங்க. சூப்பரான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ரகங்களே வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ரகங்களே ஒரு ஃபேமஸான ரகங்க. இந்த தாய்லாந்து ரகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை. ஓகேங்களா, இந்த நாம்டாக் மை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பிளான்ட்டு, சூப்பரான ஹைட்டுங்க. பாருங்கள், ஒரு 8 அடி டு ஒரு 9 ஃபீட் டு 10 ஃபீட் ஹைட் இருக்கும். நல்ல ஒரு மெச்சூரான பிளான்ட்ஸு. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஒரு 3 ரகம் மட்டும்தான் அவைலபிள். சரி, 3 செடி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நல்லா பிரான்ச் வரங்க. பாருங்கள், இது பாருங்கள், நாம்டாக் மை கோல்டு நிறைய பேர் கேட்டுட்டீங்க. நல்ல ஒரு இனிப்பான ரகம். நம்மக்கிட்ட வாங்கி போனவங்களுக்கு நிறைய பேர் காய்ச்சிருக்கு, நிறைய பேர் சாப்பிட்டு எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டுன்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அவ்வளோ காய் காய்க்குது, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வளருது நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலவே இந்த மாதிரி பெரிய பிளான்ட்ஸை இப்போ நிறைய பேர் கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, அடுத்து பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், பெரிய பிளான்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் அள்ளிட்டு போகலாம். அவ்வளோ அழகு சூப்பராக இருக்குது. நல்லா கோல்டு கலர் இருக்கும், நல்ல நாரே இருக்காது, நல்லா சதைப்பட்டு நல்லா அல்வா மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா, நல்லா ஒரு இனிப்பான ரகம். ஓகேங்களா, நீங்கள் தாய்லாந்து எப்போ டூர் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா லென்த்தாக வரும் ஃப்ரூட்டு. இதுவும் வந்து சூப்பரான ரகம், நாம்டாக் மை கோல்டு. ஓகேங்களா, இதுவும் பெரிய பிளான்ட்டு, 3 பிளான்ட் தான் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்லாக்களுக்கு செக் பண்ணி புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிமன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிமன் பேரே இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்வீட்டாக இருக்குன்னு. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 டைம் காய்க்கக்கூடிய ஒரு மேங்கங்க. வருஷத்தில் 2 சீசன் காய்ச்சிரும். நாம் அன்சீசன் காய்க்கும், சீசன் அப்பயும் காய்க்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு, நல்லா பெரிய பிளான்ட், நல்லா பிரான்ச் விட்ருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பிரான்ச் விட்ருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாம்டாக் மை இருக்குது, குழம்பு மேங்கோ இருக்குது. இது பாருங்கள், இது 3 கிராஃப்டிங் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு ஸ்வீட் கேட்டிமனு, இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மேங்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை. இது 3 மாங்காய் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது மாதிரி இன்னொன்று எதனா பிளான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பிளான்ட் மட்டும் அந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. ஸ்வீட் கேட்டிமன் பெரிய சைஸ் பிளான்ட்டு, இதோட மீடியம் சைஸ் பிளான்ட் இருக்குது, அதோட மீடியம் சைஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணி வைக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காயை சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாதுங்க. ஏன்னா காயை சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. பழம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவை, நல்ல ஒரு ஃப்ளேவர். ஓகே, நல்ல ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க. நீங்கள் அதை அற்புதமாக சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஃப்ளேவர்லாம் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு இனிப்பான ரகம் தான் ஸ்வீட் கேட்டிமன். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குது, பிளான்ட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அந்த ஃப்ரூட் எப்படி இருக்குது எல்லாமே காட்டியிருப்பேன். பிளான்ட்டோட சைஸ்லேருந்து எல்லாமே காட்டியிருப்போம். ஓகேங்களா, தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம்.
நம்மளோட நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். நீங்கள் எப்போ ஒகேனக்கல் போனால் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போனால் தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகேண்ணா, வேணுமாக்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. சூப்பர் பிளான்ட். ஓகேண்ணா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டால். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டால்.